கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேதவாக்கு நித்தியத்திற்கு நேராய் நடத்தும் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். 1 யோவான் 1:3 இப்படியாக சொல்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்மை நித்தியத்துக்கு நேராக, பரலோக வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடிய ஐக்கியம் நாம் கிறிஸ்துவோடு கூட வைத்திருக்கிறதான ஐக்கியம் என்று வசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் தேவனோடு கூட ஐக்கியமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நம்மை தமது சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். ஜீவாத்மாவாக நம்மை மாற்றியும் இருக்கிறார். இந்த உலகத்திலே தாம் உருவாக்கின எந்த ஒரு சிருஷ்டியோடும் தேவன் ஐக்கியம் கொள்ள விரும்பவில்லை. இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே உண்டாக்கின எந்த ஒரு சிருஷ்டியோடு கூட தேவன் ஐக்கியம் கொள்ள விரும்பவில்லை. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தாம் உருவாக்கின ஆதாமோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக அவனை தேடி வந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகும் துக்கத்தோடு அவனை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஏக்கத்தோடு கேட்டார். அந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளவே விரும்புகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று யோவான் 15:5 வாசிக்கிறோம். இயேசு சொன்னதின் பின்னணி இந்த ஐக்கியத்தையே காட்டுகிறது. அவர் சொன்னதான அந்த நோக்கம் அதுவாகவே இருக்கிறது, ஐக்கியமாகவே இருக்கிறது. கர்த்தரோடுள்ள ஐக்கியத்திலும் தொடர்பிலும் ஏதோ கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டாலும் அந்த உன்னத வாழ்வு தடுமாற ஆரம்பித்துவிடும். பாவ எண்ணங்களும் பாவ சுவாபங்களும் மனச்சோர்வுகளும் நம்முடைய ஐக்கியத்தை சீர்குலைக்க முயற்சிக்கின்றன. வேதம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிற காரணமாக இருக்கிறது என்று ஏசாயாவில் வாசிக்கிறோம். பாவ போராட்டங்களா, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதான பாவ போராட்டங்களா? கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். நாம் கிருபைக்கு கீழ்ப்படிந்து பாவம் மேற்கொள்ளவே முடியாது. நாம் கிருபைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நம்மை பாவம் மேற்கொள்ளவே முடியாது. ரோமர் 6:14 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம் மேய்ப்பன், நாம் ஆடுகள். அவர் மூளைக்கல், நாம் அவரோடு இணைந்து கட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்கள். அவர் அஸ்திவாரம், அவர் மேல் நாம் மாளிகைகளாக. அவர் தலைக்கல், நாம் அவர் சரீரம். அவர் நம் மணவாளன், நாம் மணவாட்டி. இந்த ஐக்கியத்திலே நாம் தொடர்ந்து தேவனோடு நிலைத்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். இந்த ஐக்கியத்தை கெடுக்க நினைக்கிற உலகம், மாமிசம், பிசாசு இவைகளின் தாக்குதல்களை தகர்த்தெறிய கர்த்தர் 3 வகையான போர் ஆயுதங்களை நமக்கு கொடுக்கிறார். 1, இயேசுவின் ரத்தம். 2, இயேசுவின் நாமம். 3, பரிசுத்த ஆவியானவர். இந்த போராயுதங்களை நாம் எப்பொழுது தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த 3 போர் ஆயுதங்களையும் நாம் எப்பொழுதும் தரித்தவர்களாகவே காணப்பட வேண்டும். காரணம், பிசாசு எவனை விழுங்கலாமோ, எவனை தேவ ஐக்கியத்திலிருந்து பிரிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தேவனோடு ஐக்கியம் கொள்ள நம் இருதயம் எப்பொழுதும் தூய்மையாய் பரிசுத்த அலங்காரத்தோடு காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 சொல்கிறது. நாம் எப்பொழுதும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக, தேவனை தரிசிக்கக்கூடியவர்களாக
தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகாதவர்களாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஜெப ஜீவியம், வேத வாசிப்பு, துதி ஆராதனை, சபை ஐக்கியம், ஆவியின் நிறைவு ஆகிய காரியங்களே தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மை அதிகமாக பலப்படுத்துகிறது. தாவீது பக்தன் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். தானியேல் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை தரிசித்து கொண்டே இருந்தான். யோசுவா எப்பொழுதும் ஜெபத்திலே தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தான். ஆகவே தேவனுக்காக பெரிய காரியங்களை இவர்கள் சாதிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படியாய் காணப்படுகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஜெபமும் வேத வாசிப்பும் ஆகிய இரண்டு செட்டைகளை அடித்து ஆவிக்கிய வாழ்க்கையிலே உயர எழும்ப தேவனோடு உன்னத அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள அது உதவுகிறது. நீங்கள் தேவனோடு உறவாட பழகுங்கள். இது ஒரு விருந்தாளி ஐக்கியமாக இருக்கக்கூடாது. ஜீவியத்தின் கடைசி பரியந்தமும் இந்த ஐக்கியத்திலிருந்து வழுவாமல் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எதிர்பாராமல் இந்த ஐக்கியத்திலே முறிவு வந்துவிட்டால் உடனே சோர்ந்து போய் மனம் தளர்ந்து உட்கார்ந்து விடாதிருங்கள். உடனே கர்த்தரோடு ஒப்புரவாகி ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவனை விட்டு பிரிக்க நினைக்கும் துர்மனசாட்சி, உலக சிநேகங்கள், சிற்றின்பங்கள், பாவ உறவுகள், துக்கிரியைகள் பாவ உலகத்திலே வாழ்ந்தாலும் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்க முடியும். முதலாவது குடும்ப ஐக்கியத்திற்கும் சபை ஐக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள். அப்போது கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்கும் நேராய் உங்கள் இருதயம் நாட்டம் கொள்ளும். தேவ ஐக்கியத்திலே உங்களுக்கு வேண்டிய இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல சம்பூர்ணங்களும் நிறைந்திருக்கிறது. நீங்களும் நானும் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. ஆட்டுக்குட்டியானவரோடு ஆழமான ஐக்கியம் கொண்டு அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவோமானால் சீயோன் பருவத்திலே காணப்படுவோம். வெளிப்படுத்தல் 14:1-4 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உங்கள் பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்கள் போராட்டம் நல்ல போராட்டமாய் மாறும். மனம் கலகாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள மறந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள தடையாய் வருகிறதான எல்லா தடைகளையும் தகர்த்தெறிய அவைகளை விட்டு நீங்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நித்தியத்துக்கு நேராய் நடத்தும் கிறிஸ்து நம்மை அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு வாழும் பொழுது அந்த ஐக்கியமானது நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும். அதனாலே தொடர்ந்து வசனத்தின்படியே வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.